ஆரம்பமானது பாட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வாகனம் ஃபுல்லாக ஏரியாவே ஃபுல்லாக காடு செழிப்பாக இருக்கிற மாதிரி வாகனமே நிறைஞ்சி போயிருக்குது. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் பாட்டி. அன்பார்ந்த உறவுகளே, முன்னாடி ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், போடுறேன் எடிட்டிங்கில், பாருங்கள், பார்த்துருப்பீங்க. சரியாக கூரையை தொலைச்சிட்டு வருது. அதாவது அந்த இது இருக்கு இல்லையா, வீடுகளில் எங்கேயாவது நடந்து பேசினேன், கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், அதால் இப்படி பேசுகிறேன். அந்த கூரை மேலே வந்து அந்த சிவிலிங், அந்த ஹோல்டிங் அடிச்சிருக்கிற அதையும் தாண்டி தொலைச்சிட்டு உள்ளே வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் ஜன்னல். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் நிறைய தடவை இது பற்றின அவேர்னஸை வந்து போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜன்னலுக்கு அருகில் நிற்காதீங்க அப்படின்னு. சரியாக ஜன்னலுடைய கண்ணாடியை தொலைச்சிட்டு, ஒரு சின்ன பீஸ் தான், இப்படி ஒரு குட்டி பீஸ் தான், ஆனால் அது வார வேகம், அதோடைய நெருப்பு தணல் பார்த்திங்கன்னா அதோடைய ரொம்ப வேகத்தில் அது வந்து வரும். அப்படி வரும்போது அதுக்கு முன்னாடி நாம் நின்னா என்ன ஆகும் அப்படின்றத நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. எல்லாம் வளரவன் அனைவரையும் பாதுகாக்கணும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நான் தொடர்ந்தும் அவேர்னஸ் பண்ணுறது தான், மொட்டை மாடிக்கு மேலேயோ அல்லது அந்த கூடாரம் மாதிரி ரூம் அடிச்சிருப்பாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு நான் காட்டலாம், இந்த இருக்குது பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. இந்த மாடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது ரூம், சின்ன ரூம் இருக்குது, அந்த சைடில் அடிச்சிருப்பாங்க தகரத்தால் ரூம். இந்த மாதிரி அறைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆபத்தானதாக இருக்கும். ஏன்னா அந்த தகரம் தானே டக்குன்னு உடைச்சிட்டு உள்ள வந்து. அதே மாதிரி இப்போ இந்த பாருங்கள், அந்த அவங்களே கட்டி கொடுத்துருப்பாங்க சின்ன அறைகள் வந்து அந்த வெளியில் வந்து அந்த கூடார மாதிரி தகரத்தால் இதாக இருக்குது பாருங்கள், தகரத்தாலான அறைகள், அதுகளும் வந்து டேஞ்சர் தான். அந்த சொல்கிற மாதிரி மரணம் எங்கே இருந்தாலும் மரணத்தை சுவைத்தே ஆகணும்னு. எது எப்படியோ மரணம்ன்றது அது வேறு விதம். அதே மாதிரி அது வந்து சில நேரங்களில் நம்மளுடைய கை கால் உடம்பில் வேறு எங்கேயாவது ஒரு இடங்களில் தாக்கங்கள் ஏற்படுத்தலாம். விபத்துக்கள்லேருந்து நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும் இல்லையா? அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் வந்து அந்த மேலே அவங்க சுட்டு வீழ்த்தினாலும் அது சுடும்போது, அதாவது இன்னொரு மிசைல் போய் அதில் படும்போது சில நேரங்களில் அது வெடிக்கிற வேகத்தில் அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பு துகள்கள், அதிலேருந்து வரக்கூடிய பீஸ்கள் வந்து ரொம்பவும் ஆபத்தானது. அதனால் இன்ஷா அல்லாஹ் கவனமாக இருங்க, முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. மேல் அந்த கூடாரங்களில் அல்லது பாலைவன கூடாரங்களில் இன்றைக்கு வரைக்கும், இப்போயும் ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீ அங்கேயே இரு அப்படின்னு அங்கேயே தான் இருக்க சொல்கிறாங்களாம். பாலைவனத்தில் இன்னமும் கூடாரத்தில் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் சிச்சுவேஷன் இருக்குது. எல்லாம் வல்லரை வந்து அனைவரையும் பாதுகாக்கணும். முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. கூடாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நீ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அரசாங்கமே சொல்லிட்டாங்க வெளியேறுங்க, யாருமே இருக்க வேணாம் அப்படின்னு. அப்படி சொல்லியும் குவைத்துகள் இருக்க வச்சுருக்காங்கன்னா அது அவங்களுடைய மனிதாபிமானமற்ற தனம். அதே மாதிரி அந்த ஏரியாவில், உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நான் அந்த இதையும் போடுறேன், அந்த வீடியோவை மறுபடியும். அப்படி இருந்தும் அதையும் வந்து அவங்க பொறுப்பெடுத்தாமல் உங்களை அதே இடத்துல இருக்க வச்சுருக்குறாங்கன்னா அது அவங்களுடைய மனிதாபிமானமற்ற தனம். அதே மாதிரி நீங்களும் அந்த இடத்துல தொடர்ந்துமே அப்படி விழுந்து இந்த மாதிரி பக்கத்துலேலாம் விழுது, சத்தம் கேட்குது, பார்ட்ஸ் அந்த பீஸுங்க விழுது அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா அதுவும் ஆபத்தானது. ஏன் தெரியுமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, குவைத்தில் சில இடங்களில் வந்து பாதுகாப்பு பிரதேசத்துக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் விழும்போது அதை நாங்கள் தாக்காமல் விட்டுட்டோம், அது போய் விழட்டுமே, பாலைவனத்தில் எம்டி லேண்டில் தானே விழுகுது, அதையும் விட்டு நம்ம சுட்டு வீழ்த்தி அதுக்கு வேறு வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி விடுறாங்க. அப்போ பாலைவனத்தில் இருக்கிறவங்கள வெளியேற சொல்லிட்டாங்க, அதனால தான் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி மொட்டை மாடிகள், அந்த சின்ன அறைகளில் அல்லது தகரமால் செய்யப்பட்ட ரூம்களில் இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அதே மாதிரி அந்த பீஸ் விழுகிற வீடியோ நான் காலையிலையும் போட்டிருந்தேன், மறுபடியும் போடுறேன்னு பாருங்கள். இது சம்மந்தமாக ஆல்ரெடி ஜெனரல் புசாலிப் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு.
تجدد وزارة الداخلية تحذيرها بشأن استخدام طائرات التصوير الجوي درون، حيث رصدنا قيام عدد من الأشخاص بتشغيلها بالمخالفة للتعليمات الصادرة والمعلنة مسبقا، مشددين على أنه سيتم ضبط كل من يثبت تورطه واتخاذ الإجراءات القانونية بحقه وإحالته إلى جهة الاختصاص، وندعو الجميع إلى الالتزام التام بالتعليمات وعدم تعريض أنفسهم للمساءلة القانونية. حفظ الله الكويت وأميرها وشعبها وكل من يقيم على أرضها من كل مكروه، وكل عام وأنتم بخير، والسلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. بمناسبة حلول عيد الفطر السعيد، نرفع أسمى آيات التهاني والتبريكات إلى مقام سيدي حضرة صاحب السمو أمير البلاد المفدى القائد الأعلى للقوات المسلحة الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظ الله ورعاه، وسمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، سائلين المولى عز وجل أن يعيدها على سموهم بموفور الصحة والعافية، وعلى وطننا العزيز بمزيد من التقدم والازدهار، وعلى الجميع بالخير واليمن والبركات. وفي إطار المتابعة الأمنية المتواصلة، نستعرض في هذا الإيجاز أبرز التطورات خلال 24 ساعة الماضية. تم تشغيل صافرات الإنذار حتى هذه اللحظة 9 مرات، ليصل إجمالي عدد مرات تشغيلها منذ بداية العدوان إلى 107 مرات. تعاملت فرق التخلص من المتفجرات مع 19 بلاغا مرتبطا بسقوط شظايا ناتجة عن عملية الاعتراض الدفاعي، ليرتفع مجموع البلاغات التي باشرت الفرق التعامل معها منذ بداية العدوان إلى 461 بلاغا. نعرض لكم الآن عدد من البلاغات المتعلقة بسقوط الشظايا أو أجسام خارج نطاق التهديد.